இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்த மகிழ்ச்சியின் நாள். இதற்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள், இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் கிடைக்க வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய காலடிகளுக்கு விளக்கு, அதுதான் என்னுடைய பாதைக்கு வெளிச்சம் என்பதை அறிந்து முழந்தாள் படியிட்டு உம்முடைய சன்னதியிலே இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய பாதத்திலே இருக்கின்றவர்களை நீர் வீணாக விடுவதில்லை. ஆண்டவரே, இன்றைய நாளிலே உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமுறையை ஆசீர்வதியும். இவர்களுடைய இதய ஆவல்களை இன்று நிறைவேற்றி தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 105 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தை. 1. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். 3வது இறைவார்த்தை, அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். நன்றி செலுத்துவது, கடவுளை பாடுவது, கடவுளை புகழ்வது, கடவுள் செய்த நன்மைகளை பறைசாற்றுவது, கடவுளை மாட்சிப்படுத்துவது, கடவுளை போற்றுவது, கடவுளை துதிப்பது, அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவது, இவை அனைத்தையும் நாம் அடிப்படையில் செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் எந்த ஒரு நபர் தனது வீட்டில் செய்கின்றாரோ அவருடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படும், அருள் நிறையும், வரங்கள் நிறையும், கொடைகள் நிறையும். இதைத்தான் திருப்பாடல் 105:37 சொல்கின்றது. அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை, அவர்களின் கால் இடறவில்லை. அன்புமிக்கவர்களே, உனது குடும்பத்தில், உனது குலத்தில், உனது தலைமுறையில் எவரும் தளர்ந்து போகவில்லை. ஏன் கால் இடராது? உனது குடும்பத்தில், உனது தலைமுறையில் எவரும் தளர்ந்து போக மாட்டார்கள். காரணம், அந்த நபர் கடவுளை உயர்த்தினார், கடவுளை போற்றினார், கடவுளை புகழ்ந்தார், கடவுளை துதித்தார், கடவுள் செய்த அனைத்திற்கும் நன்றி கூறினார். என்னிடத்திலே ஒரு நபர் வந்தார், நன்றாக ஜெபிக்கின்ற நபர், நல்ல ஜோமாலை சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அவரிடத்திலே மகிழ்ச்சி என்பது இல்லை, ஒரு வெறுமை. என்னிடம் சொன்னார், ஃபாதர், நீ இவ்வளவு ஜெபிச்ச பிறகும் என் உள்ளத்துல ஒரு வெறுமை இருக்கின்றது, ஒரு வெற்றிடம் இருக்கின்றது, என்னால் அது எப்படி நிரப்புவது என்று தெரியவில்லை என்று சொன்னார். நான் ஜெபித்து விட்டு அவரிடம் சொன்னேன், எல்லாம் இருக்கின்றது, நன்றாக ஜெபிக்கின்றீர்கள், கடவுளுடைய பாதத்திலே செல்லுகின்றது, ஆனால் ஒன்று குறைகின்றது என்று சொன்னேன். அதாவது துதிப்பு உங்களிடத்திலே இல்லை, துதிப்பு இல்லை. சகோதரமே, துதித்தால் அனைத்தும் சாத்தியமாகும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? இன்று நீ கடவுளை துதித்து பாடுவாயா? கடவுளை துதித்து புகழ்வாயா? கடவுளை துதித்து மாட்சிப்படுத்துவாயா? கடவுளை துதித்து போற்றுவாயா? கடவுளை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவாயா? கடவுளை ஏத்தி போற்றி ஆராதித்து உயர்த்தும் போது உன்னை கடவுள் உயர்த்துவார், குன்றின் மேலிட்ட விளக்காக உன்னை எரியச் செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.